ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அன்றைக்கி ஆரம் ஸ்டோரி பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2 எண்டிங்காக இருக்க போது ஆரம் எபிசோடு. ஆரம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி எவ்வளோ நான் லவ் பண்ணேன், அவளுக்கு நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம நாளைக்கு இந்த மேரேஜ் எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி ட்ரெஸ் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபேமஸ் ட்ரெஸ் ஷாப்புக்கு. அங்கே போய் துணி எடுத்து காட்டுறாங்க. இந்த ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெட்டிங்க்கு அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரமும் எதிர்ச்சியாக வந்திருக்காரு அந்த ஷாப்பிங் மாலுக்கு. அவர் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு கோட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினி பார்த்து, ஓ இவருக்கு தான் அடுத்து மேரேஜ் ஆக போகுது போலாட்டுக்கு வேண்டா வெறுப்பா ஹீரோயினியை ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினி. அதுக்கப்புறம் ஹீரோயினி வெட்டிங்க்கு ரிங் எடுக்க போகிறாங்க. அங்கேயும் எதிர்த்து ஆரம் வராரு. இது மாதிரி வெட்டிங்க்கு ரிங் எடுக்க இவருக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருக்காங்க, இவருக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோயினிக்கு எல்லாமே பழைய விஷயம்லாம் எல்லாமே ஞாபகம் வருது. இது மாதிரி நம்ம இவர் கூட இருந்தோமே, இத்தனை நாள் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்காரு, நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, நம்ம 2 பேரும் லவ் பண்ணதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோயினி மனசுக்குள்ளே நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஆரம் ஹீரோயினியை பார்க்குறாங்க. இவன் என்ன இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, ஆரமோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயினியக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ஆரம் போய் அங்கே கோட்லாம் போய் கொடுக்குறாரு, வாங்கின கிஃப்டெல்லாம் போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த ரிங்கை வேகமாக எடுத்துகிட்டு ஆரம் கையில் மாட்டி விட்டுறாங்க. ஆரம் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நானும் நீயும் முன்னாடி லவ் பண்ணியிருந்தோம், உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை எனக்கு அடிபிடிச்சா உனக்கு அடிபிடிச்சா அப்படின்னு ஹீரோயினி கேட்குறாங்க. உனக்கு தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, என்ன பண்ணுற, மாப்பிள்ளை கையில் நீ ரிங்கை மாட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அவர் கையில் போய் மாட்டுற? இல்லைம்மா, முன்னாடி நானே இவரு தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எனக்கு அடிபட்டுருச்சு, இவர் தான் ஹாஸ்பிட்டலில் என்னை சேர்த்தாரு, முன்னாடி நாங்கள் ரொம்ப லவ் பண்ணோம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பம் என்ன பண்ணுறாரு, அவர் வாங்கிட்டு வந்தார் இங்கே ஹீரோயினி கையில் மாட்டி விடுறாரு. உனக்கு ஞாபகம் வந்துச்சு, அது போதும். அதுக்கப்புறம் ஹீரோயினி கேட்குறாங்க, நீ ஏன் என்கிட்ட நீ முன்னாடி சொல்லவே இல்லை, எனக்கு அடிபட்டு நீ ஏன் சொல்லலை? இல்லை டாக்டர் சொல்லியிருக்காரு, உனக்கு பழைய விஷயம் ஞாபகப்படுத்தினா உனக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டரு, அதனால தான் நான் உனக்கு எதுவும் ஞாபகப்படுத்தலை அப்படின்னு ஆரம்பி சொல்கிறாரு. இதோட 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. நெக்ஸ்ட்டு வி ஸ்டோரி பார்க்கலாம். எப்போவுமே வியை சிரித்து பார்த்துருப்பீங்க. இந்த தடவை விக்கு ஒரு வில்லத்தனமான ஆக்டிங்லாம் கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.